ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஏன் வீடியோ போடலான்ட்டு ஷார்ட் வீடியோ மூலம் சொல்லியிருக்கேன், போயிட்டு பாருங்கள். யாரோட பேர் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நான் மேலே போட்டிருக்கேன். அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கீர்த்தனா ரோஹித்தண்டு. அதில் ரோஹித்தண்டு பேர் ஏற்கனவே ஒரு ஹீரோக்கு செலக்ட் ஆனபடியாக நீங்கள் வேறொரு நேம் இந்த வீடியோக்குள்ளே சொல்லுங்களாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். காலை கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவனை காணவில்லை, காணவில்லை அவனை காணவில்லை. பக்கம் கீர்த்தனா, கீர்த்தனா என்னடி எப்ப பார்த்தா வாட்ஸ்அப்ல இருக்கறா? எவ்வளவு காதல் உனக்கு? அம்மோய், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானமா பேசிட்டு இருக்கேன். அவங்க வீட்ல பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. முதல்ல எழும்புடி. அப்ப ஏன்டி வாட்ஸ்அப்ல பேசுறா? அம்மா அங்கதான் சீன் தெரியுமம்மா. போட கொஞ்சம் கீழே வையன். உன் முகம் மறந்தே போய் கொண்டிருக்கு. முகத்தை பாக்க மாட்டேன். வை கொஞ்சம் போன கீழே. கவலைப்படாதீங்க அம்மா, என் டிபியை பாருங்க. ஓ அப்படியா? கொஞ்சம் அப்படியே இருந்து கொள்வார். எதுக்கு அம்மா கிச்சனுக்குள்ள போறா? அம்மா அடியும் ஓடி கீர்த்தனா ஓடிரு. நில்லடி, எங்கடி ஓடுற? என் கையில மாட்டினே உன்னை கால் கையில முறிச்சு விட்டுற முடி. சிறுத்தை சிக்கும் அம்மா, சிலுவண்டு சிக்காது. பாய். சிலுவண்டா சிலுவண்டு, ஒரு நாளைக்கு அந்த சிலுவண்டை கசக்கி தூக்கி பாருண்ட வாய்க்கு. உங்க அக்காக்காரி ஒரு வருஷத்துக்கு பிறகு வாரால். சிக்கன் வாங்கிட்டு வருவியா வரமாட்டியா நீ போயிட்டு? உங்க மூத்த மகளுக்கு சிக்கன் வாங்கல என்றா இவ்வளவு கோபமா இருக்கீங்க? அங்கேயே வைங்க, நான் எடுக்கிறேன். நீங்கிட்ட வராதீங்க, அப்புறம் மண்டையை அடிச்சு உடைச்சு விட்டுருவீங்க. இந்த வந்தடு, எனக்கு குசரிக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். என்ன இன்னும் பஸ் காணோம்? 2 மணிக்கு வர பஸ் 2:15 ஆயிட்டு, இன்னும் காணோம். நான் வீட்டுக்கு போக இருட்டாயிருமே, 5 மணிக்கு ஆளும். என்ன பண்றது? ஹலோ மேடம், எங்க போக போறீங்க? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? அதே நீங்க கேக்குறீங்க. ஐயோ மேடம், கோவப்படாதீங்க. நான் ட்ரிங்க போக போறேன். அதான் பஸ் போட்டா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நீங்க கேட்டேன். திருவண்ணாமலை இன்னும் போகல. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும் போலயே. அப்பாடா, பஸ் வந்துட்டு. இந்த ஆண்டக்கண்ணன் வேற குறுகுறன் நம்மளையே பார்த்துட்டான். ஹலோ சார், கொஞ்சம் தள்ளி இருங்களே. நான் தள்ளி தானே இருக்கேன். இதுக்கு மேல கொறமடா, நான் கீழே வந்து சீட்டுக்கு சேர. இப்படியே வாய்க்கிலேயே பேச வேண்டியதுதான். தள்ளிட்டான் இருக்கேன். ஒரு சீட்ல இருக்க சொன்னா 2 சீட்லயும் சேர்த்து இருக்கிறது. காலை அப்படியே விரிச்சு போட்டுட்டு எங்களுக்கு நாங்க ஓரமா ஒதுங்கி இருக்கோம். காலை ஓடி இருக்க வேண்டியதானே. என்னம்மா அங்கால இருந்து புறப்புறத்துட்டு இருக்கா? உனக்கு காலை நீட்டி போட்டு வசதியா வரணும்னு சொந்த வாகனத்துல வாங்க. ஏன் இப்படி பொது வசதியை பயன்படுத்திக் கொள்றீங்க? ஹலோ சார், பொறுமையா பேசுங்க, மெதுவா பேசுங்க. எதுக்கு இப்ப சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? நான் மெதுவா தானே பேசிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட என்ன சொன்னான்? காலை விரிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்க கஷ்டம், கொஞ்சம் ஒடிக்கிறீங்கன்னு தான் சொன்னேன். ஏதோ சிசிடி கேமரா மாதிரி விரிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. பஸ்ஸுக்குள்ள சிசிடி கேமரா எல்லாம் இருக்கு, நீங்க மூடிக்கிட்டு இருங்க கொஞ்சம். என்னம்மா நீ மூடிட்டு அதே இதெல்லாம் அசிங்கமா பேசுறா? ஒரு பெரிய மனுஷனோட வித்தியாசம் கூட தெரியாதா உனக்கு? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் எனக்கு டிஸ்டர்பா இருக்கான்னு சொன்ன பிறகு இன்னும் வாக்குவாதத்துல இருந்து கொண்டு காலை இன்னும் பிரிச்சு விட்டு இருந்தா என்ன பண்றது? ஹலோ, என்ன சார் பிரச்சனைங்க? சார், இந்த பொண்ணு தான் சார் என் பக்கத்துல வந்து ஓசி கொண்டு இருந்துட்டு இப்ப நான் தான் ஒரு சொன்னாமண்டு ஏரே பழி போடுது. எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கிறது தெரியல. யாருக்கு தெரியும்? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். என்னது? நான் உங்களோட சீனா? யோ, வந்ததுல இருந்து நான் தள்ளிடு சொல்லிட்டு இருக்கேன். நீ அப்படியே ஏமாத்தி வர்றீடா? இந்த பஸ்ல சிசிடி கேமரா தானே, எடுத்து பாருங்களேன். டிரைவர், கொஞ்சம் பஸ்ஸை நிறுத்துங்க. என்ன சார் பிரச்சனை? என்ன நடந்தா? இவங்க 2 பேருக்குள்ளதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த பஸ்ஸோட சிசிடிவி கேமரா நான் பார்க்கலாமா?
ஓம் ஷுவர் சார், பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம் சார், நான் இறங்குற ஸ்டாப் வந்துட்டு நான் இப்போ இறங்கி போறேன். வேணாம் சார், இருங்க. உங்க பேருக்கு இப்போ கலங்கம் வந்துட்டுலோ, அந்த கலங்கத்தை துடைக்க வேணாமா? இருங்க, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். இல்ல சார், வேணாம் சார், நான் இப்போ அவசரம் ஒரு இடத்துக்கு போகணும், நான் போறேன் சார். எங்கடா ஓடுறா நீயா? என்ன சார் ஒரு அக்யூஸ்ட் பிடிக்கிற மாதிரி என்ன பிடிங்க? நீ அக்யூஸ் மாதிரி ஓடினா நான் பிடிக்கத்தானே செய்வேன். நிக்க சொன்னா நெல்லு, அதை விட்டுட்டு ஓ பயந்து. அது அது சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன், பார்க்க போயிடலாம். என்ன சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? நீங்களும் வாங்க. இல்ல சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க. நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு பக்கத்துல நான் தான் சார் போயிருந்தேன். நான் என்னை விட்டுருங்க, என்னை ஜெயில எல்லாம் போட்டாதீங்க. அப்படியா? சரி, விடுறேன், கொஞ்சம் இரு. ஹலோ ரவி, உன் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பு கிட்ட தான் ஒரு அக்யூஸ்ட் இருக்கு, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போ ரவி. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார் சார் உங்கள்தான் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். என்ன மேடம், சொல்லுங்க. தேங்க்யூ சார், சீட் இருக்குங்க சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்மா, இது என்னோட கடமை தான். நான் இருக்கல, அடுத்த ஸ்டாப்லேயே இறங்க தான் போகிறேன். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த ஊரா சார்? இதை நான் கேட்கணும். நீங்களும் இந்த ஊர்னா? யாரோட மகள் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு போல. உங்களோட வீடு எங்க? வீடெல்லாம் உங்களுக்கு இருக்கு சார், வீடெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நான் இந்த ஊர் தான். சரி சார், பாய். வந்துட்டு ஏதோ உதவி செஞ்சே நடத்துக்காக ஒரு பேச்சுக்கு ஹாய் பாய் சொல்லுவோம்னா, வீடு எங்க இருக்கு, காடு எங்க இருக்கு, ஊர் எங்க இருக்கு. நாளைப்பா இப்ப என்ன கேட்டுட்டு இந்த பொண்ணு இப்படி திரும்பிடுவது? அந்த பொண்ணாதானே வந்து என்னோட கதைச்சு. என் வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுடாப்பா. என்ன ஒரு பொண்ணா கிடைக்குது. இந்த பொண்ணை பார்க்கறது இப்பதான் கடைசி முதலா இருக்கணும். ஐயோ சாமி, தப்பிச்சு விடுறா. என்ன அன்றைக்கு என் பையன் போனே எடுக்க மாட்டேன்றான். என்ன நடந்திருக்கு என் மகனுக்கு? எப்பயுமே கோல் எடுத்துருவானே, அம்மாவோட கதை குழம்பு காலையிலேயே எடுப்பான். இங்க என்ன? ஹலோ மேடம், வீட்டில் யாரும் இருக்கீங்களா? யார் அது? ரோஹித். ஏமா இப்போ அழுகுறீங்க? உங்களுக்கு சப்ளை கொடுக்கலாமேன்ட்டு நானும் ஒரு பொம்மை துப்பாக்கியை வாங்கிட்டு வந்தா நீங்க என்னடா என்ன பார்த்து பயந்து அழுகுறீங்க? பயந்து அழுகலப்பா, காலந்தே நீ போன் தூக்கலையா, அதான். என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுச்சு, அம்மா பதறி போய். என் தங்க புள்ள வாராசா பத்திரமா வந்துட்டானே, நீ வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். சரிம்மா, நான் வந்துட்டேன் தானே. இன்னொரு 3 மாசம் இங்கே தான் இருக்க போறேன். இதுக்கு போய் அழுதுட்டே இருக்கீங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு வைங்க. 3 மாசம் நீங்க தான் இருக்க போறியாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. அம்மா என்ன சமைக்க உனக்கு, என்ன பிடிக்கும்னு சொல்லு, உடனே சமைக்கிறேன். எதுவா இருந்தாலும் உன் கையால தாம்மா நான் சாப்பிட்றேன். சரிப்பா, ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன். நீ போய் குளிச்சிட்டு வாப்பா, போ. அப்பா, வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். போய் ஒரு நல்ல குளியலை போட்டுற வேண்டியதான். அக்கா அங்க வந்துட்டு இருக்காளாம், கோல் எடுத்து பாத்தியா? என்னம்மா, என்ன கேட்டீங்க? முதல்ல அந்த போனை தூக்கி எரிச்சு போட்டு இங்க முக பார்த்து கதைக்க பழகி. ஒரு நாளைக்கு ஒரு நாள் போனை தூக்கி நான் அடுப்புல வைக்காட்டி பாரு உனக்கு. நான் வந்துட்டேன், தூக்கி போடும். எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்க இந்த பேக்க? ஐயோ அம்மா வந்துட்டா. என்னோட சண்டை பிடிக்கிறதுக்கண்டே எப்போ இருந்தாள் போல. வாமா என் செல்ல மகளே. ஏன் இவ்வளவு நேரம்? பஸ்ஸே லேட் ஆயிட்டு. பஸ் இன்றைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், அதாம்மா. இங்க ஒருத்தி வந்தோடனே பேக்க தூக்கி போட்டு என் முதுகெலும்பு உடைச்சிருக்காள். என்னை ஒருத்த கேட்கிறா பாரு. அவள்கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்பயே 2 பேரும் உங்க யுத்தத்தை தண்டிக்காதீங்க. போ, நீ போய் குளிச்சுட்டு வாடி. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, பாலம்பட்டா திருவிழா மூடாமா? அதுக்கு தாண்டி பாலம்பட்டாருக்கு போகத்தான் சொல்றேன். தலையெல்லாம் முழுகிட்டு வந்து காயவை நேரம் போவோம்ண்டு. எம்மா, நானும் தலையெல்லாம் முழுகி குளிக்கணுமா? ஆமா, நீ இன்னும் குளிக்கலையா?
உன்னை காலையிலேயே குளிக்க சொன்னே, இவ்வளவு என்ன செஞ்சுட்டு இருந்த? குளிக்கிறதுலாம் ஒரு வேலையாமா? அதெல்லாம் 5 நிமிஷத்துலயே முடிக்கிற வேலை. நீங்க வேற காமெடி பண்ணி ஊத்தையெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடாத. ஏன்னா மூஞ்சிலே வந்திருந்தானே. ஊத்தையெல்லாம் தேய்க்காம குளியில போட்டுட்டு வா கோயிலுக்கு. சரிம்மா, நான் குளிக்க போறேன். எப்பா ரோஹித், சீக்கிரமா வா. அம்மா உனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். என்னம்மா இது மச்சமாக்கி இருக்கீங்க? உனக்கு பிரியாணி தானேப்பா பிடிக்கும், பிரியாணி செஞ்சிருக்கேன். ஏன் பிரியாணி வேணாமா? அம்மா நான் கோயிலுக்கு போகணும்ன்றேன்மா. நீங்க என்ன மச்சம் சமைச்சு வச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்றது? கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடியா? அப்ப கோயிலுக்கா? குளிக்க போகும்போது மாட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே. யார் கூட போக போறா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாம்மா போக போறேன். நீ போகலையா கோயிலுக்கு? நான் காலையிலேயே போயிட்டு வந்தேன். சரி போயிட்டு வா. அப்ப நீங்க என்னம்மா சாப்பிட போறீங்க? மரக்கறி சாப்பாடு வாங்கி தரவா? மரக்கறி சாப்பாடு கோயில் அண்ணானம் இருக்கு, வேணுமா உனக்கு? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றேம்மா. சரிப்பா, கவனமா போயிட்டு வா. பாய். சரிம்மா. ஹலோ அர்ஜுன். அர்ஜுன் பேசுறது? ஓம் சஞ்சனா, நான் அர்ஜுன் தான் பேசுறேன். என்ன செய்யும்? நான் இங்க வந்துட்டேன் அர்ஜுன். அதான் இந்த பாலம்படார் கோயிலுக்கு போக அம்மா ரெடி ஆக சொன்னாங்க. அதான் நீங்களும் வருவீங்களா? பாலம்பட்டார் கோயிலுக்கா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேனேம்மா. வாரது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க எப்பமா வந்தீங்க இங்க? சொல்லவே வாரண்டு. நான் நேத்து ஈவினிங் தான் வந்தேன். நான் அதான் உங்கள்கிட்ட இந்த கோயிலுக்கு போற சொல்லுவோமே இந்த கோயில். அப்ப நீங்க வர மாட்டீங்களா ஷேரா? சம்டைம்ஸ் வந்தாலும் வருவன், வராமல் இப்பன்மா. அது சொல்லிடாது. இப்படி சொன்னா நான் எப்படி எடுத்துக்கொள்றது? சஞ்சனா வெளிக்கிட்டியா? சீக்கிரமா வெளிக்கிட்டு வைட்டாது. ஆமா வெளிக்கிட்டேன். இந்த வாரம் என்னை அம்மா கூப்பிடுறாங்க. இனி உங்களோட விருப்பம். இந்த வாரம் வராது. நான் வைக்கிறேன் போன. கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வந்துட்டு போனா என்ன இப்ப ஏதோ கோடிக்கணக்கில் லொஸாக போற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன். சஞ்சனா இப்ப வரப்போறியா இல்லையா? நீ வெளிக்கிட்டம்மா. இந்த வாரம் இருங்க. கொஞ்ச நேரம் இருக்க மாட்டா. காலில் சுடுதண்ணி ஊத்தினவா பறந்துட்டே இருப்பா. அச்சோ பஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி இருக்க வேண்டியதானே. அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க பஸ். உன்னாடி பஸ் ரேட்டா போயிட்டு நேரம் வெளிக்குதா அமர்ந்து. என்ன அங்க பஸ் ரேட் ஆயிட்டு சும்மா கட்சிக்காங்க வெளியில வந்துட்டு. சரி சரி, 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. இருங்க, இப்ப கொஞ்சம் தலை பஸ் வரும். அந்த பஸ் வருது பாருங்க. அதுக்குள்ளேயே கட ஆரம்பிச்சிருவா. அம்மா பூசு திட்டு வாங்க போறேன்னு சொல்லி போனா ஆளையே காணல. அந்த வந்துட்டாடி அம்மா, வா. சரி வாங்க 2 பேரும் சாமியை சுத்தி கும்பிட்டுட்டு அர்ச்சனைக்கு கொடுப்போம். அம்மா இப்பதான் வளர்ந்து பானை வருது, வாங்க போய் பாப்போம். ஆமா வருது. அம்மா வா போய் பார்த்துட்டு வந்து பூசை தட்டு கொடுப்போம் சாமிக்கு. சரி வாங்க, அப்ப வளர்ந்து பானையை பார்த்துட்டே பூசத்தை கொடுப்போம். அதுவும் நல்லதுதான். என்ன பிள்ளைகளா இங்க 2 போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கிறாங்க. வளர்ந்து பானையை தானே பாக்குறீங்க? பாருங்க அந்த சாமியை. ஏமா கத்துற ஆட்களுக்குள்ள? எல்லாரும் எங்களை பாக்குறாங்க. கத்தாதம்மா, அங்கதான் பாத்துட்டு இருக்கோம். நீ எங்களை பார்த்துட்டு இருக்க. உடம்பு அந்த பக்கம், தலை இந்த பக்கமும் திரும்பி இருக்கு. நீ போஸ்ட் தான் போட்டு கொடுத்துருக்கா போட்டோக்கு. நீ எல்லாம் அதை பத்தி கை கேளுமா? வாய மூடு நீ, எனக்கு தெரியும். இது ஒன்றும் உங்க வீடு இல்ல, கோயில். சண்டைக்காம 2 பேரும் இருக்கிறீங்களா? இல்ல 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டி போயா? இல்லம்மா, நாங்க சண்டை பிடிக்கல. முதல் எழுத்தாகி நின்ற பராசக்தி அடியவரை காக்கவே ஆதியாய் வந்து மகமாரியன். வளர்ந்து பானை கோயிலை சுத்த போயிட்டு சரி வாங்கலேடா, நம்மளும் சுத்திட்டு போய் கோயிலுக்குள்ள சாமியை கும்பிடுவோம்.
வெளியே கால் சுட்டு போட்டுடி. பக்கம் என்னைய நசிச்சு போட்டுகள். எனக்கும் தாண்டி காலை சுட்டு போட்டு இந்த வேலை நம்ம 2 பேரும் தாவணி கட்டிட்டு வரல. நம்மளா போட்டு வந்தபடியாதான் இந்த வெக்கைக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி. பத்தினியம்மா தாயே, 2 பிள்ளைம் எப்பயுமே ஒரு குறையும் இல்லாம நான் இருக்கணும். எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பமாகும்? இன்னும் அங்காரம் முடியலையாடி? இப்பதானடி வளர்ந்து பானையே வந்துச்சு, உடனே ஆரம்பிப்பாங்களா? கொஞ்சம் பொறு. இப்பதாண்டி அபிஷேகமே ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் பொறு. 1 மணிக்கு தான் பூஜையே நடக்க முடியும். சரிம்மா, சரியான சனமா இருக்கு. அந்த மரத்தடியில போய் இருப்போமா? வாங்கம்மா. ஓமா வாங்கம்மா, போவோம். மூச்சு விட கஷ்டமா இருக்கு. சரி வாங்க, அந்த பக்கமா ஓரமா வாங்க பிள்ளை. நான் இந்த பக்கத்தால வரேன். ஏய் வசந்தி, வசந்தி அம்மா அங்க பாரு, பெரியம்மா கூப்பிடுறா. எங்க கூப்பிடுறா கூட பெரியம்மா? கண்ணா தெரியல வெயிலுக்கு உங்களுக்கு? அங்க பாருங்க, கண்ணை திறந்து அந்த உட்கார்ந்துட்டு இருக்கா பெரியம்மா. ஓ மனே, இந்த அக்கா உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் இன்னும் பார்க்கலையே. இந்த வாங்கடி எங்க போ. எத்தனை மணிக்கு அக்கா வந்த நீங்க? நாங்க இப்பதான் வந்தது. நான் காலையிலே வந்துட்டேம்மா. அம்மனுக்கு நேரம் தானே, பொங்கல் செஞ்சு கொடுத்துட்டு இங்கதான் உட்காந்துருக்கேன். உங்களை தான் தேடிட்டே இருந்தேன், நாளை காலையில. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் அக்கா வந்த. நாங்க இது 2 மணிக்கு லேட் ஆயிட்டு. நாங்க எங்கடி லேட் பண்ணோம்? எவ்வளவு சும்மா வலிக்கிட்டு வந்திருக்கோம். ஆண்டி பெரியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பியும் தங்கச்சியும் வரலையா? அது 2 இப்பதாம்மா ஐஸ்கிரீம் தெரியாமட்டு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சுகள். காசு தண்ணி ஓடிட்டுகள் அங்கால. நீ எப்ப பிள்ளை வந்த? நீ ஆளே பார்க்க மெலிஞ்சி போய் எலும்பும் தோலுமா இருக்க. நேற்று தான் பெரியம்மா வந்த. நான் என்னைய பத்தி விசாரிக்கல பெரியம்மா. நல்ல ஒரு மாதிரியே ஒரு ஆக்டிங்க போட்டுட்டாரு. சரி, நம்மளும் ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். பெரியம்மா என்ன நீங்க என்னைய கேட்கவே இல்லை. நானும் வந்திருக்கேன். புள்ளைய நான் பார்த்துட்டேன்மா. புள்ளைய கேட்க இருப்பேனா? நான் படிப்பேன். எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? உங்களோட அக்கா மாதிரி குழந்தைக்கெல்லாம் போய் நல்லா படிக்க சரியா? ஓ பெரியம்மா, நான் அக்காவை விட நல்லா படிப்பேன். எங்க அக்கா அவள் படிக்கிறாள்? 24 மணி நேரமும் அந்த போனத்தான் ஓடிட்டே இருக்காள். இல்ல பெரியம்மா, அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. போன்ல தான் நான் படிக்கிறேன். அம்மா போய் சொல்லு. நல்லா படிச்சா சரிதாம்மா. இப்ப எல்லாரும் கூட தானே பார்த்து படிக்கிறீர்கள். நீ என்ன அந்த புள்ள பார்த்தாலும் போன் பார்க்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா? நல்ல பிள்ளை. நீங்க தான் அவளை மெச்சிக்கணும். அங்க பாடி செஞ்சனா மச்சான் பாரு. யாரு மச்சாண்டி? கழுத்துல சுளுக்காரி பிடிச்சிருக்கு. இந்த பக்கமே பாத்துருக்கா. அங்க பாரு திரும்பி. ஆமா எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். இடிச்சு போட்டு காருக்குள்ள இருட. வெளியே வாடா. என்னாச்சு தம்பி? என்ன நடந்து? ஒன்றுமில்லக்கா, ஒன்றுமில்லை. இரு பாக்குறேன். நீ தானேடி திடீரென்று பிரேக்கப் போட்ட? இப்பயும் கத்துறா. நான் பிரேக் போட்டத நீ பாத்தியாடா? கண்ணை போரடிலி அடிச்சிட்டு வாரா ரோட்டால. ரோட்டால போக்குள்ள ரோட்டை மட்டும் பார்க்கணும். அங்க இருக்க பொட்டைகளையும் பொண்ணுங்களையும் பார்த்து போ வந்தீங்கன்னா இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகும். ஊமையில தப்ப வச்சுட்டு பயப்பாரு. என்னடி ஓவரா பேசுறா? இறங்கி வந்தா பல்ல உடைப்பன்.
ஆமா நீ பல்லு உடைக்க மட்டும் நான் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இறங்கி வந்து பாருடா. நான் இப்போ ஒரு எமர்ஜென்சி வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். தாண்டா என்ன செய்வேன்னு தெரியா உன்னைய பொறுக்கி வந்துட்டான் கத்துறதுக்கு. யாரை பார்த்துட்டு பொறுக்கியண்டா? நில்றி தெரியும்டா. என்னாச்சு தம்பி? என்ன நடந்த? யார் இந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒரு ராட்சஸ் இந்த லைன்ல குறுக்கு வந்துட்டு அதான். ராட்சசியா? ஒண்ணும் இல்லக்கா, நீ இவ்வளவு நேரம் என்ன செஞ்சோ அதை செய், தூங்கிட்டே வா. இது ஒரு கெடுமூஞ்சி, என்னத்தை கேட்டாலும் சொல்லாது. கொஞ்சம் கோமா வச்சுக்கிட்டு இப்போதைக்கு தப்பிச்சிட்டேன். இன்னொரு தடவை அவன் கண்ணில் மட்டும் சிக்கிட கூடாது. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு அவனை பொறுக்கி அப்படியே நேசிட்டேனே. இன்னொரு தடவை நம்ம எங்க பார்க்க போறோம்? கண்ணிலேயே படக்கூடாது. இப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம். வந்திருக்காரு உண்டாளா? நான் அப்படி சொல்லல, மச்சான் வந்திருக்காருடா சொன்னேன். இல்லையே, ஏதோ உண்டால் வந்து இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்கே. பொய் சொல்லாதடி. அம்மாட்ட சொல்லையா? நான் அப்படி சொல்லலடி. ஏன் அம்மாட்ட சொல்ல போறேன்னு நினைக்கிறியா? நீ இவ்வளவு பொறுமையா கதைக்கிறத பார்க்க எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ தப்பில்ல சொன்னா இப்படியா கதைப்பா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிட்டு இருப்பியே. நடிக்காதடி, உன்னை பத்தி தெரியல. கீர்த்தனா இப்படியெல்லாம் சொல்லாத, கோவம் வரதே அடிச்சு போடுறேன். சொன்னதுக்காக கோவப்பட்டு நடிக்கிறியாடி? சரியான நடிப்பழகிடி நீ. என் தங்கமல்லோ, என் செல்லமல்லோ, இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுருமா? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு நீ அவனே பார்த்து கழிச்சிட்டு இருக்க பத்தியா? இதை என்னால மன்னிக்கவே முடியாம இருக்கு. அடியே கழுத்து திருப்பி கதைடாடி, கழுத்து கொஞ்சம் நோவுதுடி. படம் காட்டாதது, நீ சரியான படக்கல். நீ எப்ப படிக்க போனியோ அப்பையில இருந்தே ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கா. நீ என்னன்னு தான் தெரியாம இருக்கு. எப்ப கண்டுபிடிக்கிறனோ அப்ப நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்து உனக்கு அடி வாங்க வைக்கல. அப்ப தெரியும் பத்தி. அடையப்பா நீலாம்பரி மாதிரி வில்லை கிடைக்காம எனக்கு தங்கச்சியா அடக்கண பிள்ளையா இருக்க பாரு. அதென்ன அடக்கமான பிள்ளையா? நான் இப்பயும் அடக்கமான பிள்ளை மாதிரி தான் இருக்கேன். அதுக்கு ரேவந்தா நான் என்ன உன்ன மாதிரியாடி? வசந்தி இவனே நீங்க வந்தான் யாருக்கா? வாப்பா ஜீவி தம்பி, நீ எப்ப வந்தா? வந்து உட்காரு. நீ மட்டும் இல்ல தனியா அப்பா வந்தா? வீட்டுல இருந்து யாரும் இல்லையா? நானும் அக்காவும் தான் வந்தாங்க மாமி. அக்கா கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போயிட்டா, நான் உங்களை பார்த்தேன், அதான் கதைக்கணும் மட்டும் வந்தனா. சரி சரிப்பா, வாப்பா வந்து உட்காரு. மாமி எப்ப வந்தீங்க? நாங்க காலையிலே வந்துட்டோம்மா. நீங்க இருட்டா என்ன வந்திருக்கீங்க? நேரத்துக்கு வந்துடலாமே. வந்து பானை காவடி எல்லாம் போயிட்டு இப்ப என்ன இருக்கு? தம்பி போயிட்டான் மாமி வேலைக்கு. அவன் தான் தானே என்னையும் கூட்டிட்டு வரதுக்கு. நான் எப்படி தான் வரேன்? அதான் அவன் வர வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். என்ன பெரிய மாமி எப்படி இருக்கீங்க? இதுல இருந்து கதைக்கிறீங்களே இல்ல? கதைக்கத்தான் இருந்தேன்மா. நீ வந்தோம் கூட சின்ன மாமிட்ட உருகிட்டா. பிறகு நான் அப்படியே கேட்கறது உங்க ரெண்டு பேருக்குள்ள. அதுதான் பேசாம இருந்தேன். நீ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமி. நீங்க இருக்கீங்க? எந்த ரெண்டு பிள்ளைகளையும் காணல? ஒரு இடத்துல ரெண்டாதானேமா, அங்கே இரண்டு ஓடிதான் தெரியுதுகள். சரி எப்பயாவது கோயிலுக்கு வாரன்னு நானும் விட்டுட்டேன். இந்த பக்கத்துல தான் நீங்கள் அங்கே இங்கே. அப்ப மாமி அந்த அழகு நிக்கிற பிள்ளைகள் யாரோட பிள்ளைகள்? அது என்னோட பிள்ளைகள்மா. உன்னோட பேர் வந்து கீர்த்தனா, என்னோட பேர் வந்து சஞ்சனா. சின்ன வயசுல பார்த்தது. எவ்வளவு பேர் தந்துருக்காங்க? ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்களா இல்ல வேலைக்கு போறாங்களா? ஒன்று இப்பதான் படிச்சு முடிஞ்சிருக்கு, இன்னொன்று இப்பதான் பள்ளிக்கூடம் போகுது. நீ எப்படிமா இருக்கா? உனக்கு கல்யாணம் ஆயா? ஓ எனக்கு கல்யாணம் ஆயிட்டு போன வருஷம் தான். நீங்க தான் யாருமே வரலையே கல்யாணத்துக்கு சொல்லி. எங்களோட ஆட்சி சுத்தது உனக்கு தெரியும் தானேமா. அப்புறம் என்னமா கல்யாணத்துக்கு வரலையேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு சொன்னாதானே போறதுக்கு. சொல்லணும் எல்லாம் திமிரு பிடிச்சது அங்க இருக்கிறது. எந்த தங்கச்சியும் கல்ல வல்ல காட்டி காய்ச்சிட்டு இருக்கிறது விளையாட்டம். இவங்களெல்லாம் என்னத்தை கதைக்கிறது? சரி சரி மாமி. மாமி கடை சுத்தி பார்க்கலையா? வாங்க போவோம். இல்லப்பா நீங்க போங்க, நான் பிறகு வாரேன். இவர்களையும் கூட்டிட்டு அக்கா பசங்களையும் கூட்டிட்டு வாரேன். சரி மாமி, நாங்க அப்ப கடைசி பார்த்துட்டு அங்க நிக்கிறோம், வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமி. பெரிய மாமி நாங்க போயிட்டு வரோம். கிரணா, சஞ்சனா, பாய்.
சரிப்பா, கவனமா போயிட்டு வாங்க. சரிப்பா, கவனமா அக்காவை கூட்டி போ. என்ன பைக்ல போகும்போது கவனமா போ. யானை காடும் கவனமா போங்க. சரி மாமி, போயிட்டு வரோம். மாமி போயிட்டு வரோம். என்ன சரணா, கீர்த்தனா, மச்சானுக்கு பிறகு கொள்ளடிங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தானே? மச்சான், எனக்கு உங்களோட நம்பர் இல்ல மச்சான். உங்க வாட்ஸ்அப் நம்பர் தந்துட்டு போறேன். அடிப்பாவி, ஒரு பேச்சுக்கு நம்பர் வேணும் கேட்டா உடனே பல்ல கட்டிட்டு போறா. என்னமோ நடக்குது. சரிம்மா, இந்த நம்பர் தாரேன். அம்மா, நான் டேக்கே கொடர்ல பாருமா, போனையும் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். சரி, தம்பி நம்பரை தாரேன், நீ தம்பிக்கு கால் பண்ணு. அவன் வாட்ஸ்அப் நம்பர் என்னதை தருவான், அதுக்கு பிறகு கால் பண்ண 2 பேரும். சரியா? போயிட்டு வரேன். சஞ்சனா நம்பர் தாரேன்னு வாரேன். இல்லைங்க, அக்காவை நான் கடையில் விட்டுட்டு வரேன். எதுக்கடி இப்ப நம்பர் நான் கேட்டுட்டு இருக்கா? பல்ல காட்டாம கொஞ்சம் பெருமா முகத்தை பாருண்டி. கடவுளே, பெரியமா முகம் ஏன் இப்படி இருக்கு? ஒரு கடுகு அள்ளி போட்டா புரிஞ்சிரும் போல இருக்கு. சரிங்க, பாய் 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 பாய், எல்லாருக்கும் பாய். என்ன பல்ல காட்டிட்டு அங்காலே ஏறி கொஞ்சம் திரும்பு. ஏன்க்கா அவ்வளவு கோவமா இருக்கா? உனக்கு தெரியாதா? ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறா. அவங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு இவங்க அக்கா செய்வாங்க. இப்ப அவங்க 2 பேரும் உயிரோடையும் இல்ல. அந்த 2 பிள்ளைகளுக்கு நம்ம தானே சொந்தம் இருக்கும். நம்மளே ஒரு ஆதரவு கொடுக்காது எப்படி அக்கா இருக்கிற? நீ எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் எந்த மனசு ஆறுதே இல்லை. நடந்தது இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. உனக்கு என்னமா நடந்த? அவங்க நம்பரம் கேட்டுட்டு இருக்கானே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கு. வந்ததுல இருந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் இருக்கு. என்ன நடந்த? அது வந்து பெரியம்மா. என்னக்கா இதுல என்ன இருக்கு? எல்லாரும் சொந்தாரக்கள் தானே. அதுவும் என்ன அந்த பையன் வாட்ஸ்அப்லயா கேட்டால்? அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் நம்பர் தானே கேட்டா. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணி கேட்டு நீங்க கோவப்படுறீங்க? சும்மா விடுங்கக்கா, இந்த காலத்துல போய் நீங்க வேற. பெரியம்மா, நீங்க என்ன கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? வாங்க கடை சுத்தி பார்க்க போவோம். கோயில் வந்தாலும் கடை சுத்தி பாக்குறது தானே ஒரு சந்தோஷமே. நீங்க ஆளுக்காக சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க. நீ கடை குட்டி என்றபடியா, உனக்கு கொஞ்சம் செல்ல கொடுத்தபடியா எனக்கே அதிகாரம் பண்ண ஆரம்பித்தானே. சரி தம்பி தங்கச்சி ஒரு கத்தையாரு கூட்டிட்டு போவோம் கடை சுத்தி பார்க்க. சின்னவங்கக்கா அவள் அவங்க அப்பா கூட போயிட்டாள் வீட்டு. ஏன்க்கா பிள்ளை அனுப்பினீங்க? இரவு நல்லா இருக்கு, பிள்ளை கடை சுத்தி பார்த்துருப்பாள் தானே. அவளுக்கு உடம்பு சரியில்லை வசந்தி, அதுதான் அவங்களோட அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டே. சரிக்கா, அவன் நம்பர் தான் உன்கிட்ட இருக்கு. அப்பயே நான் நம்பர்ல நீ கேட்டுட்டு இருக்க. சும்மா கேட்டேன், கேட்க கூடாதா? அவங்க தான் ரெஸ்பெக்ட் காட்டுறாங்களே, அவங்ககிட்ட போய் நீ எதுக்கு நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா? அப்படி இல்லடி, அவங்க நல்ல, நீ அவங்க கூட பழகிப்பார், உனக்கு தெரியும். ஒருத்தர் கூட பழகாம நீ எப்படி முடிவு பண்ணுவா? அப்ப மேடம் ரொம்ப பழகிட்டீங்களோ? எதுக்கு குரல் ஒரு மாதிரி வச்சுட்டு கழிக்கிறா? பயமா இருக்கு. திரும்படி போவோம், அம்மாக்கு போயிட்டாங்க. அக்கா அங்க பாருக்கா, பலூனா செம்மையா இருக்கு. வாங்கி தரவாடா தம்பி, எது வேணும் உனக்கு? அங்காலையும் கடை இருக்குக்கா, பார்த்து சொல்றேன் வேணும்னு. இது வேணும், அவ்வளவு நல்லா இல்லை. வசந்தி, சாப்பாடு எதுவும் வாங்கலையா பிள்ளைகளுக்கு? வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோங்கா. இப்ப அது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ முதலாம் கட்டும். அதுகள் வாங்கி போட்டு மீதி காசுக்கு சாப்பாடெல்லாம் வாங்குறதா இருக்கு. 2 மென்னத்தை வாங்க போலோ தெரியும். வசந்தி, சர்பத் குடிச்சிட்டு போவோமா? என்னடி பிள்ளைகளா குடிக்கிறீங்களா? அவங்க தரவா? அமைதியா இருக்கீங்க. அக்கா கேளுக்கா, பால் சர்பத் வாங்கி தர சொல்லி, நல்லா டேஸ்டா இருக்கும் பால் சர்பத். அம்மா வாங்கிட்டாங்கம்மா எல்லாரும். யாருக்கு பால் சர்பத் வேணும், நோ சர்பத் வேணும் சொல்லுங்க டக்கண்டு, நேரமாகுது. எனக்கு பால் சர்பத் வேணும்மா. எங்களுக்கும் பால் சர்பத் தான் வேணும் தெரியுமா? அப்ப வசந்தி எல்லாருக்குமே சேர்த்து பால் சர்பத் சொல்லலாமா? சரிக்கா, சொல்லுங்க பால் சர்பத்தை. அப்பா என்ன டேஸ்ட் சர்பத்து, தொண்டையில இறங்குறதும் தெரிய மாட்டேங்குது. அருமையா. சீக்கிரமா வாங்க பிள்ளைகளா, இருந்த இடத்துக்கு போவோம். ஓமக்கா, இப்ப சாமி ஊர்வலம் சுத்தும், அதையும் பார்த்துட்டு போவோம். சாமி ஊர்வலம் பார்க்கணும்னு சொன்னா எல்லாரும் டக்கண்டரி வாங்க. அகர முதல் எழுத்தாகி நின்ற
மாதமும் நாளும். சரி அக்கா, 10 மணி ஆகுது, வீட்டுக்கு போவோமா? ஓமா, வாங்க வீட்டுக்கு போவோம். பிள்ளை விழிக்கிடுங்க.